விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது இன்னும் கூடிய விரைவில் தெரிய வரும். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அதற்கான வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக பொதுமக்கள் தற்பொழுது வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது நடைபெறக்கூடிய நிலையில் பொதுமக்கள் இங்கே, அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி அன்னியூர் கிராமம், அந்த அன்னியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் தற்பொழுது பொதுமக்கள் வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செலுத்துறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பொதுமக்கள் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய 13 ஏற்கத்தக்க ஒரு ஆதார் கார்டு உள்ளிட்ட பல்வேறு 13 அரசு வழங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவை செலுத்துவதற்கு மேலும் நோட்டா உட்பட மொத்தம் 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 30 வேட்பாளர்களை போட்டியிருக்காங்க. அதுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவு நிலையத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 6 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குச்சாவடி முகவர்கள், கட்சிக்கு 2 முகவர்கள் என்ற அடிப்படையில வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ள இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கட்சி சார்பில் யார் யார் பேசியிருக்கிறாங்க, அவர்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் ஷீட் அவங்களுடைய பெயர் மற்றும் அவர்களுடைய சின்னம், அவர்களுடைய கட்சி என்ன அப்படிங்கிறத அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் ஒப்புகிறாங்க. அதன் அடிப்படையில பொதுமக்கள் அதனை அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வேட்பாளர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப், அதாவது துப்பாக்கி ஏந்திய காவல்படையினர் இந்த காவல்துறை ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. மேலும் இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்கும் 6 வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் அவர்கள் வாக்குகளை செலுத்தும் போது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாக்குச்சாவடி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 276 வாக்குச்சாவடி மையங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 45 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானதாக கருதப்படுகிறது. இதுல 2631 காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு 1335 அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு விவிபேட், வாக்கு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் உள்ளிட்ட 111 பொருட்கள் அடங்கிய பெட்டகமானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்கு இயந்திரங்களின் அடிப்படையில் இந்த வாக்கு மையமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பதற்றம் நிறைந்த மையங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1,20,962 ஆண்களும் 1,20,20,040 பெண்கள் மற்றும் 29 மற்ற பாலினத்தினர் மொத்தம் 2,40,040 பெண்கள் மற்றும் 29 மற்ற பாலினத்தினர் மொத்தம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இப்போ வாக்கு செலுத்துவதற்கான தகுதி உடையவர்களாக பார்க்கப்படுறாங்க. மேற்கொண்டு இந்த வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு கட்சி சார்பில் வாக்கு முகவர்களும் அங்கங்கே இருக்கிறாங்க. இங்கே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்தும் கொண்டு செல்லும் வகையில் அவர்களுக்கு ஏதுவான உபகரணங்கள் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு குடிநீர் வசதிகளும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சை எதுவும் தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவ உதவியும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வாக்குச்சாவடி மையங்களில் தேவைப்படக்கூடிய மை உட்பட பல்வேறு உபகரணங்கள் மூலம் இந்த வாக்குப்பதிவானது தற்போது 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், சிஆர்பிஎஃப், துப்பாக்கி ஏந்திய காவல்படையினர் மொத்தம் 2,700க்கும் மேற்பட்ட காவல்படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில வாக்குப்பதிவானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அவர்களுடைய கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் கையில வச்சுக்கிட்டு இங்க வாக்கு செலுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. பொதுமக்கள் எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில தற்பொழுது சுமூகமான முறையில தற்போது வாக்கு
பதிவானது நடைபெற்றது. உங்கள் கள தகவல்களுக்கு நன்றி சிவா.